புன்னைவளவன் இப்போ வந்து ஒருமித்த குரல்ல எல்லாரும் பேசுறது அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பை காட்டுறது அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்தி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த தொகுதி மறுவரை குறித்து பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டிருக்காரு. அதுக்கு திமுக போனா என்ன தப்பு, திமுக போகணும் அப்படிங்கிற பார்வையை முருகவேல் முன்வைக்கிறாரு. ஓகே, இதில் அடிப்படையில் இன்றைக்கு இந்த தொகுதி மறுவரையறை ஏன் இவ்வளோ வேகமாக அதுக்கான ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து வரணும். நீங்கள் மேபி நம்ம சட்டமன்றத்தில் இருந்தே கூட எடுக்கலாமே. சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வேறு, இந்த தீர்மானத்துக்குள்ளே அவங்க அதை கொண்டு வராங்க. ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார், 5 பேர் பதில் சொல்கிறார்கள். ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததானா? இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு ஏன் நீங்க கூட்ட மாட்டீங்க அப்படின்னா, ஒன்று கூட்டுவோம், கூட்ட தேவையில்லை, கூட்ட முடியாது, இவ்வளவுதானே பதிலாக இருக்க முடியும். திரும்ப திரும்ப நாளைக்கு நடக்கிற கூட்டம்னு நீங்க வரீங்க. இப்போ நீங்க வந்த புள்ளி தாவேக்கா இப்போ அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை அழைக்கிறார்கள். இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேனே, அனைத்து கட்சி எம்பிக்கள் என்று சம்பந்தப்பட்ட எம்பிக்களுக்கு கடிதம் போயிருக்கு, கரெக்டுங்களா? அந்த இன்விடேஷனை மாணிக்கம் தாகூர் அவர்கள் உட்பட பலரும் பகிர்ந்திருந்தார்கள். என்னுடைய கேள்வி ஹைப்போதெட்டிக்கலாக கூட வைப்போம். இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு எம்பி இருக்கிறார். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு பிரதமர் மோடி தனித்தனியாக எம்பிக்களுக்கு கடிதம் அனுப்பினார்னா அவர் என்ன சொல்வார்? எங்களுடைய கட்சி தலைவருக்கு நீங்கள் ஃபார்மலாக இன்வைட் பண்ணி அவர் சொன்னாதான் நான் வர முடியும்னு சொல்வார். சொல்லுவாரா மாட்டாரா? அப்போ கட்சி தலைவரை மீறி இங்கே பைபாஸ் பண்ணிட்டு நாங்கள் கூப்பிடுறேன் வாங்கங்கிறது வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் ஃபார்மல் இன்விடேஷனை திரு மு க ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுக்காமல், ஏன்னா ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கள் இருக்கிறாங்க, அப்போ வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் அவங்கள பைபாஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு அதனால தான் கான்ஷியஸாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லும்போது எங்கள் தலைவர் முடிவெடுப்பாருங்கிறாரு. பார்ட்டி எம்பிஸ் உள்ள என்ன முடிவெடுக்கணுங்கிறத விப்பு சொல்லணும், விப்புக்கு கட்சி தலைமை சொல்லணும். இவங்க அத்தனை பேரையும் நீங்க ஃபார்மலா சந்திக்கணும்னா இன்விடேஷன் எங்க போயிருக்கணும்னு கேள்வி இருக்கு. இதுல இன்னொன்னு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு காவிரி தொடர்பா போன போது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நம்ம இதற்கு முன்பாக தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தானே நிறைவேற்றினோம்னு ஒரு அற்புதமான லாஜிக் சொன்னார். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அமைச்சர் ஆனந்த் இருக்கார் கேபினெட்ல, இன்னைக்கு அவர் நம்பர் 2, அவர் அமைச்சராவதற்கு முன்பாக ஒரு முறை சட்டமன்றத்திற்கு, அதாவது தலைமைச் செயலகத்துக்கு போனார். எதுக்கு போனார்னா, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேக்காவின் சார்பில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக போனார். அன்னைய தேதிக்கு தாவேக்கா என்கிற கட்சி வெறும் பதிவு செய்த கட்சி தான். நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு அந்த செய்தியாகவும் வெளியாகி இருந்தது, தொகுதி மறுவரையறை தேவையற்றது, புசி ஆனந்த் பேச்சு. எங்கன்னா அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டு தாவேக்காவின் சார்பில் அவர் ஒரு செய்தியை வைத்தார். அப்ப பதிவு செய்த கட்சிகளாக இருந்தாலும் நீங்க எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறதே அடிப்படையில் ஒருமித்த கருத்தா? அது சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகளுடைய கருத்தை தவிர தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிளாஸோட கருத்தானா? கிடையாது. இதுல ஒருவேளை எக்ஸ்க்ளூட் பண்ணா, அப்படி நீங்க கடந்த காலத்துல உங்களை அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு ஒரு முறை திமுக எக்ஸ்க்ளூட் பண்ணியது. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டுக்கு அந்த இதுக்கு அப்படியே வரும்னா கரூர் சம்பவம் நடக்குது. நான் அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கரூர் சம்பவம் நடக்குது. நடந்த பிறகு எஸ்ஓபி போட சொல்லி போடப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நவம்பர் 2025 நவம்பர் மாதம் மூத்த அமைச்சர்கள், ஐ திங்க் அப்போ நேருவும் சட்ட அமைச்சர் ரகுபதியும் நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கிற கட்சிகளின் கூட்டம் நடத்தினார்கள். இதுல எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்க ஏத்துக்கணும்னு உயர் நீதிமன்றத்தை நாடியது தமிழக வெற்றி கழகம். வேணும்னா ரிப்போர்ட்டட் நியூஸுமே இருக்கு. அப்படி நாடிய பிறகு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கோர்ட்டில் கொடுக்குறாங்க, கோர்ட் மூலமா வாங்கிடுறாங்க. எஸ்ஓபி டிராஃப்ட் ஆன பிறகு எங்களுக்கு ஒரு காப்பியை கொடுக்கணும்னு வழக்கு தொடுத்தார்கள். லைவ்ல இன்னமும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஸ்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ஷேர் டிராஃப்ட் எஸ்ஓபி ஃபார் பொலிட்டிக்கல் மீட்டிங் வித் டிவிகே, ஏடிஎம்கே, தேசிய மக்கள் சக்தி கட்சி பார்ட்டிஸ்னு. டிவிக்கு அழைக்கப்படனாலும் எங்களுக்கு பதிவு பண்ண கட்சி, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம்னு கேட்டீங்கல்ல. இப்போ இன்னைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் கூட்டினது மட்டும் போதும்னா, உங்களுக்கு முன்பாக 8% வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழில் தொடங்கி பதிவு செய்த கட்சிகள்ல இருந்து இப்போ நீங்க கட்சியை பற்றியே பேசுறீங்க. அனைத்து கட்சிகளுடைய சட்டமன்றத்தில் இருந்து உங்களுடைய இதுதான் காவிரிக்கான மேகதாது தீர்மானம். விவசாயிகள் எப்போ அதில் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க? யார் பாதிக்கப்படுகிறார்களோ நேரடியாக நீங்க அவங்களை டச் பண்ணாமலே போவீங்க. அப்ப இது முதல்ல நீங்க எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்க கேட்ட டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ், நாங்கள் எங்களை ஏன் கூப்பிடலன்னு கேட்டீங்கல்ல, மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களா என்பது முதல் விஷயம். டீலிமிட்டேஷனை இப்போ கொண்டு வருவது கூடுதலாக நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, நிதியமைச்சர் அவர்கள் ஒரு இதை கொண்டு வர போகிறாரு, நமக்கான உரிய பங்கீட்டு நிதியை கொண்டு வர வேண்டும் என்று பேசுவது, நாளைக்கு டீலிமிட்டேஷன் கூட்டம் கூட்டுவதை ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னைக்கு தகவலாக கிடைச்சது இவங்க ஒன்று ஆதரிப்பாங்க இல்லை வெளிநடப்பு செய்வாங்கன்னு அமைச்சர் பேசுவது திமுக பாஜகவை நெருங்குகிறது, நாங்கள் பாஜக எதிர்ப்பில் நிற்கிறோம் என்று அப்படியான ஒரு விஷயத்தை செட் பண்ணுவதற்கான வேலையா
என்கிற சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். மிக முக்கியமான சந்தேகம் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.